ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம இன்னைக்கு ஒரு அழகான டிப்ஸ் பார்க்க போறோம். நபிவழி மருத்துவத்திலிருந்து நிறைய பேத்துக்கு பாத்தீங்கன்னா ஸ்கின் சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்து கொண்டே இருக்கு. அதுக்கு அழகிய மருத்துவங்கள்லாம் இருக்கு. அதை நம்ம வீட்டில இருந்தே ட்ரை பண்ணோம்னாவே நம்மளுடைய ஸ்கின் கிளியராகவும் க்ளோவாகவும் நல்ல முகமே பிரகாசமாகவும் இருக்கும். நமக்கு தேவையான ஒரு டோன் நமக்கு இம்ப்ரூவ் ஆகும். பொதுவாகவே எல்லாருக்குமே பிறக்கும் போது ஒரு டோன் இருக்கும். அதுக்கப்புறம் நாள் பட குறைந்து 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 இருந்ததோடு நம்ம குறைவாக தான் இருந்துட்டு இருப்போம். எல்லாருமே சொல்றது என்னன்னா, எனக்கு நான் ரொம்ப வெள்ளையாலாம் இருக்கணும்னு ஆசை இல்லை, நான் முன்னாடி எப்படி இருப்பணும் அந்த மாதிரி இருந்தாவே எனக்கு போதும், நான் முன்னாடி நல்லா கிளியரா இருப்பேன், பிம்பிள்ஸே இல்லாம இருக்கும், மார்க்ஸே இல்லாம இருக்கும், அங்கங்க கருப்பு கருப்பா திட்டு திட்டா இப்ப இருக்குது, ஆனா அப்பெல்லாம் அப்படி இருக்காது, அப்படியே முகம் பளிச்சுன்னு இருக்கும், ஒரு கலர் பார்த்தா நல்ல ஒரு மா நிறத்துல இருந்தேன், இப்ப எனக்கு அது கூட இல்லாம போயிடுச்சு அப்படின்னு தான் பலரும் வருத்தப்படுவாங்க. நீங்க உங்களுடைய ஒரிஜினல் கலரை ரிட்டைன் பண்ணிக்கிறதுக்காகவும் இன்னும் கிளியர் ஸ்கின்னுக்கு க்ளோ ஸ்கின்னுக்கு இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ரெண்டு விஷயம் சொல்றேன். ஒண்ணு பாத்தீங்கன்னா குடிக்கிறது, இன்னொரு ஒண்ணு பாத்தீங்கன்னா முகத்துக்கு தடவுறது. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்பதான் மத்தவங்களுக்கு இது காட்டுறதுக்கு அது ஒரு காரணமா இருக்கும். இப்ப நம்ம அதை பார்க்கலாம். முதல்ல நம்ம முகத்துக்கு என்ன தடவலான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பால்ல என்ன கலந்து குடிக்கணும் அப்படிங்கிறதை பார்க்கலாம். ஏன்னா ரெண்டுமே செஞ்சு வந்தாதான், வெளியும் கொடுத்து உள்ளேயும் கொடுக்கும்போது தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எப்பயுமே வெளியே கொடுக்கறதுதான் சீக்கிரமா ரிசல்ட் கிடைக்கும். ஏன் தெரியுங்களா? வெளியே போட்டனுமே டக்குன்னு அது முகத்தை கழுவணுமே நமக்கு பார்த்தா தெரியும். நேத்து தான் போட்டேன், இன்னைக்கே முகம் பளிச்சுன்னு ஆயிட்டு இருக்கு, நேத்து தான் தடவுனேன், இன்னைக்கே முகம் கிளியர் ஆயிட்டு இருக்குன்னு நமக்கு அப்பவே தோணும். அப்ப சீக்கிரமா ரிசல்ட் ஸ்கின்ல நம்ம பார்க்கணும்னா வெளியே தடவுறது ரொம்ப அவசியம். ஆனா எப்பயுமே அது நிரந்தரமா இருக்கணும்னா உள்ள இருந்து வர்றது ரொம்ப அவசியமா இருக்கும். அதனாலதான் முகத்துக்கு வெளியே தடவுனீங்கன்னா உடனே ரிசல்ட் கொடுக்கும். அதை நம்ம பார்த்துட்டு அடுத்தது உள்ள இருந்து நம்ம வெளியே கொண்டு வர்றதுக்கு என்ன செய்யணுமோ அதை பார்க்கலாம். முதல் விஷயம் பாத்தீங்கன்னா, நாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை அவங்களுடைய மனைவியரை சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது அவங்க முகத்துல ஏதோ தடவி இருக்காங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்க என்ன தடவி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அவங்க சோத்து கத்தாழையை தடவி இருக்கிறதாக சொல்றாங்க. இங்கிலீஷ்ல அது ஆலிவேரான்னு நம்ம சொல்லுவோம். எல்லாருக்கும் கத்தாழைன்னு சொல்றதோட ஆலிவேரான்னு சொன்னாதான் நல்லாவே தெரியுது. ஆனா நிறைய கிராமத்துல எல்லாம் பார்க்கும்போது வீடுகள்லயே கத்தாழையை வளர்த்துவாங்க. அது ஒரு ஜெல் மாதிரி இருக்கும். நம்ம அந்த செடியை பிச்சோம்னா அது செடி முழுவதுமே பாத்தீங்கன்னா உள்ளக்குள்ள உள்ள ஃபுல்லா வெள்ளையா இருக்கும், நொங்கு மாதிரி தெரியும். ஆனா அதுல இருந்து ஜெல் வரும். வீட்டிலேயே நீங்க வளர்த்தி வந்தீங்கன்னா அதுல இருந்து என்ன பண்ணலாம், தோலை சீவிட்டு அதுல இருக்கக்கூடிய ஜெல்லை நீங்க முகத்துல தடவி வரலாம். அப்படி நீங்க தடவி வரதுனால முகம் அவ்வளோ பிரகாசமாகவும் கிளியராகவும் ஆகும். கருமை நீங்கும், பிம்பிள்ஸ் நீங்கும், முகத்துல ஒரு க்ளோ கொடுக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய நேச்சுரலான கலரை கொண்டு வரும். நமக்கு வெயில எல்லாம் போயிட்டு ரொம்ப கருத்து போயிருக்கும்ல, அதெல்லாம் சரியாகும். அதுல உங்களுக்கு முகத்துக்கு மட்டும் கிடையாது, முடிக்கும் நிறைய பெனிஃபிட் இருக்கு. உங்க முடி ஸ்கின் டேமேஜ் ஆறதுல இருந்து, முடி கொட்டுறதுல இருந்துலாம் உங்களுக்கு தவிர்த்து கொள்ளலாம். அதே மாதிரி கழுத்து கையில இருக்கக்கூடிய கருப்புகள் போறதுக்கும் நீங்க ஆலிவேராவை அப்ளை பண்ணி வரலாம். சும்மா ஒரு 4-5 இடத்துல டாட் மாதிரி வச்சு நம்ம தடவி கொடுத்தோம்னா லைட்டா மசாஜ் பண்ணி விட்டாவே போதும். அதனுடைய பெனிஃபிட்டை நீங்க டைரக்டா பார்க்க முடியும். இது முதல் விஷயம். இது பார்க்கும்போது ஹதீஸ்ல கொடுக்கப்பட்டது. அடுத்தது ரெண்டாவது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது நம்ம பால்ல கலந்து குடிக்கக்கூடிய விஷயம். இப்ப வேணா பாத்தீங்கன்னா நம்ம எழுதுறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் வந்திருக்கு. ஆனா அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பொருளை பயன்படுத்தி தான் சாயம் போடுவாங்க, இந்த பொருளை பயன்படுத்தி தான் எழுதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம பார்க்க முடியுது. அரபியர்களே பாத்தீங்கன்னா இதை அப்படிதான் பயன்படுத்திருக்காங்க. அதுதான் பாத்தீங்கன்னா குங்கும பூவா இருக்கு. அதுதான் சாஃப்ரான்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. சாஃப்ரான் அப்படிங்கிறது நம்ம நினைச்சுப்போம் ரொம்ப விலை உயர்ந்த பொருள் அப்படின்னு நினைச்சுப்போம். அவ்வளோலாம் விலை உயர்ந்த பொருள் கிடையாது. சும்மா ஒரு சின்ன டப்பா தான் பாத்தீங்கன்னா நமக்கு தேவைப்படும். நான் வாங்கினேன், எனக்கு 400 ரூபாய்க்கு கிடைச்சிச்சு. ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீன்னு சொல்லிட்டு 2 டப்பா கிடைச்சிச்சு. அந்த 2 டப்பாலையும் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டாண்ட்ஸ் இருக்கும். உள்ளக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம உள்ளக்குள்ள பூக்குள்ள இருக்கக்கூடிய அந்த துகள் துகளா இருக்கும்ல, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கும். அது பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கானது அவங்க கொடுத்துருப்பாங்க. 2 டப்பாலே எனக்கு ஒரு 2000-3000 அந்த துகள்கள் இருக்கும். அது வாங்கினாவே உங்களுக்கு 6 மாசத்துக்கு வரும். ஒரு 400 ரூபா செலவு பண்ணீங்கன்னா 6 மாசத்துக்கு அதுல பலன் அடையலாம். பார்க்க போனா ரீசார்ஜ் கூட மாசம் 300 ரூபா பண்ண வேண்டியது இருக்கு. இது மாசத்துக்கு ஒரு 50-60 ரூபா கூட உங்களுக்கு செலவாகாது. இதை நம்ம விளந்து பெற்றதுன்னு நினைச்சிட்டு விட்டுறோம். இதனுடைய பலன்கள் பாத்தீங்கன்னா ஏராளமானது இருக்கு. ஸ்கின்னுக்கு மட்டும் கிடையாது, முதல்ல ஹெல்த்துக்கே நிறைய இருக்கு. நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஹீமோகுளோபின் பிரச்சனைலாம் இருக்குல்ல, பெண்களுக்கு அதிகமாக ரத்த சோகை பிரச்சனை இருக்கவே செய்யும். முடி கொட்டிட்டே இருக்குதும்பாங்க, தூக்கம் வந்துகிட்டே இருக்கு, டயர்டா இருக்கு, எந்த வேலையும் செய்ய முடியல, இதெல்லாம் சொல்றோம்ல, எல்லாமே அந்த ஹீமோகுளோபின்னாலதான். நமக்கு இவ்வளவு பாயிண்ட் இருக்கணும், மினிமம் ஒரு 12 இருந்தா நமக்கு சேஃப்னு இருக்கும். ஆனா எல்லாருக்கும் 12 இருக்காது. இன்னைக்கு பார்த்தா ஒரு ரிசர்ச் சொல்றாங்க 3ல் 2 பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குங்கிறாங்க. நினைத்துக்கோங்க. இப்ப
3 பேத்துல 2 பேர்னா கண்டிப்பா நமக்கும் அந்த பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. நானே வந்து ஹீமோகுளோபின் பிரச்சனைக்கு இதை தான் வந்து எடுத்துட்டு எனக்கு ஸ்கூல் டேஸ்ல இருந்தே வந்து பார்த்தா ஹீமோகுளோபின் கம்மியா இருந்துச்சு. இதெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இப்ப ஹீமோகுளோபின் 12 வந்து அப்படியே மெயின்டைன் ஆகுது. எத்தனையோ தடவை வேற என்னென்னமோ விஷயங்கள்லாம் செஞ்சு மாத்திரை எடுத்து மட்டும் எனக்கு சரியாகல. மாத்திரைன்னா அவங்க என்ன கொடுப்பாங்கன்னா அந்த ஹீமோகுளோபின் சரியாகிறதுக்காக சத்து மாத்திரை கொடுப்பாங்க, வேற எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அந்த சத்து மாத்திரையில கூட சரியாகாது பேரிச்சம்பழம் சாப்பிட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் சாப்பிட்டு தான் எனக்கு வந்து சரியாச்சு. அதனால ஹீமோகுளோபின்க்கு ரொம்ப சிறந்தது. ஸ்கின்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டோன் கொடுக்கும். ஏன்னா பிளட்டை இதை பியூரிஃபை பண்ணும். இந்த சாஃப்ரான் அப்படிங்கிறது, அந்த சாஃப்ரானுங்கிறதே ஒரு செடியில இருந்து விளையக்கூடியதுதான். இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையெல்லாம் நீக்கி கொடுக்கும். அதனாலே என்ன ஆகும்னா நம்ம உடம்புல வந்து இருக்கக்கூடிய அழுக்குகளின் காரணமாகவும் ரத்தத்துல இருக்கக்கூடிய அழுக்குகளின் காரணமாக தான் நம்ம ஸ்கின் வந்து இப்படி வந்து ஆயிட்டு இருக்குது. ஸ்கின் ப்ராப்ளம் வர்றது, டார்க் ஆகுறது, டல் ஆகுறது, ப்ராப்ளம் வர்றது, ஏஜ்னிங் ஆகுறது எல்லாமே இருக்கும். ஆனா அதவே பியூரிஃபை பண்ணும் போது என்ன ஆகும்னா நம்ம ஸ்கின் ஆட்டோமேட்டிக்கா க்ளோ ஆகும், நல்ல ஒரு டோன் இம்ப்ரூவ் ஆகும். அதுலயும் ஸ்கூலுக்கு போற குழந்தைகளுக்கே வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே சாஃப்ரான் கொடுக்கக்கூடிய பழக்கம் இருக்கும். நிறைய வீடுகள் என்ன பண்றாங்கன்னா குழந்தைகளுக்கு பால் கொடுப்பாங்களா அதுலயே என்ன பண்ணிடுறாங்கன்னா இதை ஒரு துளி போட்டு ஊற வச்சுட்டு அந்த பாலவே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இலையை எடுத்துட்டு கொடுப்பாங்க. சின்ன வயசுல இருந்தே வந்து சாஃப்ரான் மில்க் கொடுக்கக்கூடிய பழக்கம் இருக்கும். எச்சா நம்ம சாப்பிடக்கூடாது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 இல்ல 3 ஸ்டாண்டு தான் வந்து பெரியவங்க எடுத்துக்கணும். சின்னவங்களா எடுத்துக்கிற மாதிரி இருந்தா வெறும் 1 ஸ்டாண்ட் இருந்தா போதும். ஸ்டாண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதுல ஒரே ஒரு இலை, சும்மா ஒரே ஒரு சின்னதா இருக்கும், அவ்வளவுதானே தவிர ஆனா அதுலயே அவ்வளவு பலன்கள் இருந்திருக்கு. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா தூக்கமின்மை பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பா இதை நைட்டு குடிச்சிட்டு போடுங்க. ஒரு கிளாஸ் பால்ல நீங்க 2 இல்ல 3 ஸ்டாண்ட் போட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நீங்க குடிச்சீங்கன்னா அந்த சூட்டு பால்ல இது ஃபுல்லா இறங்கிடும். அதுக்கப்புறம் இதை குடிக்கும்போது உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும், நல்ல ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் ஆகும். அது இல்லாம நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, எனக்கு எப்பயுமே ஒரு மன அழுத்தம் இருந்திருக்குன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இது குறைக்கும். ப்ரெஷர் பேஷண்டா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இது இல்லாம மூட்டுகள் எல்லாம் வலி இருக்கா அதற்கும் நீங்க எடுத்துக்கலாம். இதை கேன்சரவே எதிர்த்து ஃபைட் பண்ணக்கூடியதா இருக்கு. ஹார்ட் டிசீஸ்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியதா இருக்கு. அப்போ நம்ம ஹார்ட்டுக்கு, லங்ஸுக்கு, அதுக்கப்புறம் நம்மளோட பிரெயினுக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே நல்லது. ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஹேருக்குமே இதனால உங்களுக்கு ஏராளமான பெனிஃபிட்ஸ் இருக்கு. அப்போ அரபு கடகத்துலாம் அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க களம் எழுதி கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஓதி ஊதி விடுவாங்க. மற்றவங்களுக்கு இப்போ உடம்பு சரியாம வராங்கன்னா எல்லாருக்கும் ஓத தெரிஞ்சவங்களாக இருக்க மாட்டாங்கல்ல, அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஓதுவாங்க. யாராவது உடம்பு சரியாக வந்தாங்கன்னா ஓதி ஊதி விடுவாங்க. அதே மாதிரி ஓதுறதை எழுதி கொடுப்பாங்க. இந்த சூறா இல்ல இந்த வசனங்கள் இந்த துவான்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணுவாங்கன்னா சாஃப்ரானை போட்டு, அதாவது இந்த குங்குமப்பூவை பன்னீர்ல போட்டு அந்த பன்னீருடைய தண்ணி இருக்கு பாருங்க அது என்ன ஆயிரும்னா சிவப்பா மாறிடும். அதை என்ன பண்ணுவாங்கன்னா எழுதி கொடுப்பாங்க. எழுதி தட்டத்துல எழுதி அந்த வசனங்களை எல்லாம் எழுதி அதுக்கப்புறம் அதை தண்ணீர் ஊற்றி கழுவி கொடுப்பாங்க. அவங்க அந்த காலத்திலேயே கொடுத்துருக்காங்க. அப்ப இருந்தே பார்த்தா நோய் நிவாரணத்துக்கு கூட சாஃப்ரான் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுலயும் பன்னீரோடு கலந்து வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ரான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னும் கூட ஒரு சில இடத்துல அந்த மாதிரி வந்து களம் எழுதி குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கு. உபயோகப்படுத்தப்பட்டு வரக்கூடிய ஒரு பொருளா இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு ஹைதராபாத் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிரியாணிக்கே சாஃப்ரான் தான் போடுவாங்க. அவங்க அந்த கலர் கொடுக்கறக்கே சாஃப்ரான் போட்டுப்பாங்க. ஸ்வீட்ஸ் எது எடுத்தாலும் சாஃப்ரான் போட்டுப்பாங்க. அதிகமாக பன்னீர் கலந்துப்பாங்க. இந்த பன்னீர் சாஃப்ரானும் இந்த ரெண்டுமே, அந்த பன்னீர்னா ரோஸ் வாட்டர், சாஃப்ரான்னா வந்து பாத்தீங்கன்னா குங்குமப்பூ, இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா முஸ்லிம்களுடைய வாழ்வியல்ல வந்து ஆரம்பத்துல இருந்தே இருந்திருக்குது. அவங்க பல கட்டங்கள்ல பல தேவைகளுக்காக இதை பயன்படுத்திருக்காங்க. துணிகளுக்கு சாயம் போடுறக்கே இதை தான் பயன்படுத்துவாங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஆரம்ப காலகட்டத்துல இருந்தே யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இதனால ஏராளமான ஸ்கின் பெனிஃபிட்டும் ஹெல்த் பெனிஃபிட்டும் இருக்குது. இதெல்லாம் நம்ம கிலோ கணக்கா வாங்கவே முடியாது. அவ்வளோ கணக்கான வந்து விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். நம்ம வெறும் கிராம்ஸ்ல வாங்கினாவே போதும். வெறும் 5 கிராம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரம்மால நான் வந்து ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணேன். நீங்க சும்மாவே குங்குமப்பூன்னு கொடுத்துட்டீங்கன்னாவே நிறைய வரும். ரொம்ப ஒன்றும் ஃபேக் ப்ராடக்ட்லாம் வந்து வர்றதில்லை. ஆனால் ஃபேக்கா ரியலா இருக்கான்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய மெத்தட் வந்து ஆன்லைன்ல கொடுத்துருக்காங்க. அது போட்டோன்னு இப்படி வந்து மிதக்கணும், போட்டோன்னு இப்படி செட்டில் ஆகணும், கலர் மாறணும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். வெறும் ஒரு 100-200 ரூபாய்க்கு தான் ஆகும். வெறும் ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு டப்பாவை வாங்கினாவே அந்த டப்பா வரும் நமக்கு மாசக்கணக்கா. நீங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க.